27 ஆடு, அதுக்கு அதை அரவணைச்சு போகிற மாதிரி ஒரு வெள்ளாடுன்ற ஒரு பல்லாடு இருக்குது, செம்மறி ஆடு கூட. அது இல்லாமல் கோழி, ஒரு நாட்டு கோழியில் ஒரு 5 ரகம், சிறுவிடை, பெருவிடை, சண்டைக்கோழின்ற ரகங்கள் இருக்குது. பசுக்களில் பார்த்தீங்கன்னா 4 ரகம் இருக்குது. காங்காயம் இருக்குது. இந்த உள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த குறிஞ்சல், பர்கூர் இனம், ஓங்கோல், இந்த மாதிரி ரகங்களில் கையாண்டு வரும். முதலீடு போடாமல் தான் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வரணும். ஏன் அப்படின்னு கேட்டால், தற்சார்பு வாழ்க்கைக்கு நம்ம மாறணும் போது நம்ம வெளியிலேருந்து எந்த பொருளும் வாங்குறதில்ல. சக்கரை, நாட்டு சக்கரை இதெல்லாம் நான் வெளியில் வாங்கினேன் ஜீவாமிரத்துக்கு. இப்போ எங்ககிட்டயே பப்பாளி பழம், வாழைப்பழம்லாம் கிடைக்குது. அப்போ அதை வச்சு ஜீவாமிரதம், பஞ்சகாவியெல்லாம் தயார் பண்ணிக்கிறோம். ஒரு 7 ரகம் இது பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நெல் ரகங்கள், கல்லுருண்டை சம்பா, கொத்தமல்லி சம்பா, கருப்பு கோணியில் நாட்டு கருப்பு கோணி, செட்டிநாடு கருப்பு கோணி, ஆத்தூர் கிச்சிலி, தங்க சம்பா, தோயமல்லி. இது பிரதானமாக சம்பா சாகுபடியில் நான் பண்ணுறது. கூட்டுப்புழுவை நாம் எந்த ஒரு கெமிக்கல்லையோ இல்லை இயற்கை ஈடுபொருள்லையோ கட்டுப்படுத்த முடியாது. அதை கட்டுப்படுத்தணும்னா கோழி, வாத்து இல்லை பறவை இனங்கள் எதனால தான் கட்டுப்படுத்தணும். அப்போ நீங்கள் புழுதி ஓட்டும் போது அந்த புழுதியில் தான் கூட்டுப்புழு இருக்கும். அப்போ புழுதி ஓட்டி வைக்கும்போது அந்த கூட்டுப்புழுவை கட்டுப்படுத்தும். சிறுவிடையில் ரொம்ப சிறப்பு மிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இனப்பெருக்கம் அதிகமாகும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை பிடிச்சிக்கிற போகிற கருடன் என்ற பருந்து, காக்கா இந்த கொத்தி எடுக்குதுன்னா அது தெரிஞ்சுக்கும், அது சுதாரிச்சுக்கும். அது ஒரு வகையான ஒரு சவுண்டை கொடுக்கும். அப்போ சவுண்டு கொடுக்கும்போது அதனுடைய குஞ்சுகள் மற்ற கோழிகள்லாம் தயாராகிடும், பாதுகாத்துக்கும், தன்னைத்தானே பாதுகாத்துக்கும். வான்கோழியிலே ரொம்ப சிறப்பு மிக்கது 2 கோழி இல்லை 3 கோழி கண்டிப்பாக சேவல் கூட இருக்கணும். இனவெருத்திக்கு சேவல் இல்லாமல் வான்கோழி பண்ணக்கூடாது. ஒரு கழுவிடைகள்லையும் ஒரு நுண்ணுயிர்கள் இனப்பெருக்கம் அதிகமாகுன்றது அறிவியல் ஆராய்ச்சி நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் துளசிதாஸ், செங்கம் வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம். நான் இங்கே ஒருங்கிணைந்த விவசாயம் இயற்கை முறையில் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட நான் 2010-11 அந்த காலகட்டத்தில் ரசாயன விவசாயத்திலேருந்து வெளியே வரேன். ஏன் வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட கூட பிறந்த சகோதரி அக்கா புற்றுநோயால் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி நோய்வாய்ப்பில் என்னோட என்கிட்ட இருந்து பிரிகிறாங்க. அப்போது நாம் ஏன் நம்ம குடும்பத்தில் அப்பா, அம்மா, நான், அண்ணன் எல்லோரும் நல்லாயிருக்கும், அக்காவுக்கு மட்டும் ஏன் இந்த நோய் வாய்ப்பு ஏன் காப்பாற்ற முடியலன்ற நானே ஒரு சொந்த சிந்தனை செயல்பாட்டில் ரசாயன உணவு உண்ணதுனால தானே சொல்லி வெளியே வர ஆரம்பித்தோம். அப்போது நாங்கள் சித்திரை 1வது, அதாவது 2011-10 சித்திரை 1 கைவிடுறோம். எல்லாத்தையும் கைவிட்டு ஆரம்பிக்கிறோம். அன்றைக்கி இயற்கை விவசாயத்துக்கு 10 ஏக்கர் லீஸுக்கு எடுக்கிறோம். லீஸுக்கு எடுத்து ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் அந்த இடம் கொஞ்சம் நஞ்சில் தான் இருந்தது. பலதானியம் விதைச்சி ஓட்டி அதை படிப்படியாக மாற்றிட்டு வந்தோம். 1 ஏக்கர் 2 ஏக்கர் பலதானியம் விதைக்கிறது, அதை மடக்கி ஓட்டி நெல் நடுறது, பாரம்பரிய ரகங்கள் அப்படியே கையாண்டு படிப்படியாக இப்போ 10 ஏக்கரும் முழுமையாக பண்ணிட்டோம். ஒரு ஆண்டுக்கு 2 ஏக்கர்ன்ற மாதிரி அப்படியே படிப்படியாக வரும்போது ஒரு அனுபவங்களும் கிடைச்சிது. அப்போ ஒரு அனுபவங்களும் இருக்கும்போது தற்சார்பு வாழ்க்கைக்கு இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டோம். உணவுப் பொருள்களை உற்பத்தி பண்ணி சாப்பிட்றோம். இப்போ அரிசி நாமளே உற்பத்தி பண்ணி சாப்பிட்றோம். ஆனால் பருப்பு மற்ற வகைகள் வெளியே வாங்குறமேன்னு சொல்லி அப்போ நானாக கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும். தற்சார்புக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் பல பயிற்சிக்கு போகிறோம். மண்காப்போம் பயிற்சிக்கெலாம் நிறைய போகிறோம். பயிற்சிக்கு போகிறோன்னா ஏதோ ஒரு மூலிகை, ஒரு உயிருள்ள ஏதாவது ஒன்று தாவரங்கள் எதனா கொண்டு வந்து நடுவோம், மூலிகை. அப்புறம் அதேமாதிரி கோழி, வாத்து, நாய், பூனை, அப்படியே ஆடு, மாடுன்னு அப்பப்போ படிப்படியாக ஒரு மாதம், ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறைன்னு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ ஒருங்கிணைந்த பண்ணைக்கு ஓரளவுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 27 ஆடு, அதை அரவணைச்சு போகிற மாதிரி ஒரு வெள்ளாடுன்ற ஒரு பல்லாடு இருக்குது, செம்மறி ஆடு கூட. அது இல்லாமல் கோழி, ஒரு நாட்டு கோழியில் ஒரு 5 ரகம், சிறுவிடை, பெருவிடை, சண்டைக்கோழின்ற ரகங்கள் இருக்குது. பசுக்களில் பார்த்தீங்கன்னா 4 ரகம் இருக்குது. காங்காயம் இருக்குது. இந்த உள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த குறிஞ்சல், பர்கூர் இனம், ஓங்கோல், இந்த மாதிரி ரகங்களில் கையாண்டு வரும். கன்றாக வாங்கின்னு நான் வளர்க்க ஆரம்பித்தேன். வளர்க்க ஆரம்பிக்கும்போது இது சக குடும்பம், எங்களோட குடும்பம் சார்ந்து வாழ ஆரம்பிச்சுது. அது பாயறதில்ல, அதேமாதிரி பால் பீசினாலும் உதைக்கிறதில்ல. எங்கள் குழந்தைங்கள் பிடிக்கலாம். இரவு நேரங்களில் களவாடி யாருன்னா திருடுறதுக்கு வந்தாலும் அவங்களோட கூட பசு போகிறதில்ல. இந்த மாதிரி நம்ம அதாவது மாடு அகுத்துச்சு ஏதாவது இங்கேயே சுற்றி நம்ம வயலுக்குள்ளார மேய்ஞ்சிட்டு இரவு நேரங்களில் இங்கேயே படுத்துருவோம். இந்த மாதிரி பசுங்களை படிப்படியாக நாங்கள் கொஞ்சம் அதோட சார்ந்து ஒற்றி சார்ந்து இருப்போம்.
அதே மாதிரி கோழி வந்து வாங்க கிடையாது. ஒரு கோழியை வாங்கி அதே இனவர்த்தியாகி ஒன்று ஒன்றா இனப்பெருக்கமாக்கி ஆண்டுக்கு இது ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஒரு முதலீடு போடாமல் தான் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வரணும். ஏன் அப்படின்னு கேட்டால் தற்சார்பு வாழ்க்கைக்கு நம்ம மாறணும் போது நம்ம வெளியிலேருந்து எந்த பொருளும் வாங்குறதில்ல, அதுதான் சாத்தியம். அதனால் நாம் படிப்படியாக தான் நகர செய்யணும். இந்த மண்வளை மாற்றிக்கிட்டு கால்நடையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அப்புறம் அந்த நுண்ணுயிர்களை இனப்பெருக்கத்துக்கு அதுக்கடுத்ததாக சாணம் கோமியத்தெல்லாம் வச்சு நாம் ஈடுபொருள் தயார் பண்ணோம். இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை நாம் ஈடுபொருள் வெளியிலேருந்து வாங்காமல் பார்த்துக்கணும். இப்போ சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் நான் வெளியில் வாங்கினேன் ஜீவாமிர்தத்துக்கு. இப்போ எங்ககிட்டயே பப்பாளி பழம், வாழைப்பழம்லாம் கிடைக்குது. அப்போ அதை வச்சு ஜீவாமிர்தம், பஞ்சகாவியெல்லாம் தயார் பண்ணிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஈடுபொருளுக்கு நாம் வெளியிலேருந்து எந்த ஒரு தொகையும் போட்டு வாங்கக்கூடாது. வாங்காமல் நாம் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச செலவில் அதிக மகசூல் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். நான் ஒரு 7 ரகம் இது பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நெல் ரகங்கள் கல்லுருண்டை சம்பா, கொத்தமல்லி சம்பா, கருப்பு கோணியில் நாட்டு கருப்பு கோணி, செட்டிநாடு கருப்பு கோணி, ஆத்தூர் கிச்சிலி, தங்க சம்பா, தோயமல்லி. இது பிரதானமாக சம்பா சாகுபடியில் நான் பண்ணுறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலை தொடர்ச்சினால எங்களுக்கு மழை கூடுதலாக வரும். அதனால் முதல் பயிருன்னு பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்தில் பாரம்பரிய ரகத்தில் நெல் பண்ணிவிடுவோம் பிரதானமாக. அதுக்கு அடுத்தது புஞ்ச பயிருக்கு வருவோம். புஞ்ச பயிரில் சந்தை எது கொஞ்சம் நல்லா இருக்குது, எளிமையாக நம்மளை சார்ந்து சுற்றி இருக்கிற சந்தையை பார்த்துக்கிட்டு பண்ணுவோம். சந்தைன்னா விற்கிறது நம்மளுக்கு எளிமையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்துக்கள். தண்ணி குறைவாக இருந்தால் எள்ளு பண்ணுவோம். எள்ளில் குறைவான செலவு, ரொம்ப குறைவான செலவு, நிறைவான லாபம் வரும். கொஞ்சம் தண்ணி கூடுதலாக இருந்ததுன்னா நாம் மணிலா, வேர்க்கடலை மணிலா பண்ணும்போது மதிப்பூடல் பண்ணாக்கா இன்னும் கொஞ்சம் லாபம் கூடுதலாக வரும். இந்த மாதிரி 2 பயிர் பண்ணுவோம். சம்பா சாகுபடியில் பார்த்திங்கன்னா நெல் பண்ணிவிட்டு மறுபயிர் பண்ணும்போது எந்த ஈடுபொருளும் எதிர்பார்க்காது. ஒரு மாற்று பயிர் பண்ணும்போது நெல்லுக்கு வந்து தேவையான அதுக்கு கால்சியம், நைட்ரஜனு, இந்த ஒரு சில சத்துக்கள்லாம் எடுத்துக்கும். நிறைய தேவைகள் அதுக்கு, அதை மட்டும் எடுத்துக்கும். ஆனால் நுண்ணுட்ட சத்துக்கள் குறைவாக தான் தேவைப்படும், எடுத்துக்காது. அப்போ அதுவே நாம் புஞ்ச பயிரில் மணிலாவோ எள் இல்லை வாழை வேறு ஏதோ உளுந்து பச்சை பயிர் பண்ணும்போது அந்த நுண்ணுட்ட சத்துக்கள் அதில் நிறைய இருக்கும் உற்பத்தி ஆகி. அதை நாம் அது எடுத்துக்கிற அளவுக்கு நாம் ஜீவாமிர்தமோ இல்லை பஞ்சகாவியம் அந்த மாதிரி கொடுக்கும்போது அதை எடுத்து சாப்பிட்டு வளர செய்யும், நம்மளுக்கு மகசூல் கூடுதலாக செய்யும். அப்போ மாற்று பயிர் பண்ணணும். மாற்று பயிர் பண்ணிவிட்டு அந்த தர்ச காடாக போடக்கூடாது, எப்பவும் புழுதி ஓட்டி தான் வைக்கணும். ஏன் புழுதி ஓட்டி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புழுதியில் வந்து சூரிய ஒளி படும்போது அந்த தாய் ஈரன்னு சொல்லுவாங்க, நம்ம முன்னோர்கள் தாய் ஈரன்னு சொல்லுவாங்க, அடியில் ஈரம் இருக்கும், அது ட்ரை ஆகணும், காயணும். காயும்போது இந்த சூரிய ஒளியில் இருக்கிற நைட்ரஜன் என்ற யூரியா சத்தை சேகரித்து வச்சுக்குவோம். அடுத்த பயிர் நம்ம பண்ணும்போது எளிமையாக எடுத்து சாப்பிட்டு சீக்கிரம் வளர செய்யும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கூட்டுப்புழுவாக இருக்கும். புழுன்றது வந்து 4 நிலை சொல்லுவார் ஐயா பூச்சி சொல்லுவோம். அந்த 4 நிலையில் வந்து கூட்டுப்புழுவை நாம் எந்த ஒரு கெமிக்கல்லையோ இல்லை இயற்கை ஈடுபொருள்லையோ கட்டுப்படுத்த முடியாது. அதை கட்டுப்படுத்தணும்னா கோழி, வாத்து இல்லை பறவை இனங்கள் எதனால தான் கட்டுப்படுத்தணும். அப்போ நீங்கள் புழுதி ஓட்டும் போது அந்த புழுதியில் தான் கூட்டுப்புழு இருக்கும். அப்போ புழுதி ஓட்டி வைக்கும்போது அந்த கூட்டுப்புழுவை கட்டுப்படுத்தும், களையை கட்டுப்படுத்தலாம். இது நாம் தர்சக்காடாக எப்பவும் வைக்க முடியாது. இது வைக்காத இருந்தீங்கன்னா மட்டும்தான் மகசூல் கூடும், களையை கட்டுப்படுத்த முடியும், பூச்சை கட்டுப்படுத்த முடியும். இது இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான காய் பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோட்டம் நான் ஒதுக்கி வச்சுருக்கேன். அதில் மிளகாய், கத்திரிக்காய், பல பயிர் சாகுபடி எல்லா பயிரும் பண்ணுவோம். அதில் மேட்டுப்பாத்தி அமைச்சுக்குவோம். ஏன்னா மேட்டுப்பாத்தி அமைச்சு 2 அடியிலேருந்து 3 அடி மேட்டுப்பாத்தியை அமைச்சு பண்ணால் மட்டும்தான் சாத்தியம். அது மூடாக்கு போட்டுக்குவோம். மூடாக்கு போட்டு அதுக்கு மேலே நமக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி பண்ணிக்குவோம். கொஞ்சம் உபரி அதிகமானால் அதை எங்களோட சக நண்பருக்கு மற்ற இடத்துக்கு சந்தைப்படுத்துவோம். இந்த மாதிரி தற்சார்பு வாழ்க்கையில் படிப்படியாக தான் வளர்ந்தோம். ஒரே டைமில் வளர முடியல. அப்படி படிப்படியாக வரும்போது இப்போதைக்கு எனக்கு வாழை பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தைப்படுத்துறதுல ஒரு சிக்கல் இருந்தது. அதை அப்படியே என்ன பண்ணிட்டோம், வாழையை அப்படியே விட்டு இப்போ அதில் ஆடு மேய்க்கிறதுக்கு வச்சுக்கிட்டோம். ஆடு 1 மணி நேரம் போய் மேய்ஞ்சிட்டு அதில் வந்து இதுக்கு வந்துடும், பட்டிக்கு வந்துடும். அதனால் குறைவான புல்லு நம்ம கொடுத்தாலும் சரி, நம்ம வயலில் இருக்கிறத மட்டும் மேய்ஞ்சிட்டு வர மாதிரி கால்நடைகள் ஆடு மேய்க்கிறதுக்கு வச்சுருக்கோம். ஆடு மேய்ஞ்ச மிச்சம் இலைக்கு பயன்படுத்துகிறோம். அதில் வர காயை பழப்பழுத்து சந்தைப்படுத்துகிறோம், உணவாக எடுத்துக்கிறோம். அது தவிர இனிப்புக்கு ஜீவாமிர்தத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். இந்த மாதிரி அந்த சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி எதையும் வீண் பண்ணாமல், எதையும் மிச்சமாக இருக்குதா அதை
மறுசுழற்சி பண்ணிக்கலாம். இந்த தற்சார்பு வாழ்க்கை வந்தாக்கா எந்த பொருளும் இங்கே வீணாக போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. மகுந்தன்மை அதிகம். நீங்கள் இயற்கையில் வந்து தற்சார்பு இருந்ததுன்னா எந்த பொருள் மாடு சாப்பிட்டு இங்கே ஒரு கழுவிட இருக்குதுடானா ஒரு பில்லு இல்லை மற்ற தட்டுகள் அதை எடுத்துன்னு போய் நம்ம அந்த பலப்பயிர் பண்ணுற இடத்துல மூடாக்கு போட்டிங்கன்னா களை கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்துடும். ஈரத்தன்மையை தக்க வச்சுக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஆடு எனக்கு ரொம்ப வருமானம்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து கிடாய் தான் பிடிச்சிருக்கேன். ஆண்டுக்கு ஒரு முறை கிடாய் பிடிச்சி அதை வளர்க்க ஆரம்பிப்போம். பரணை போட்டு தான் வளர்க்குறோம். ஏன் பரணை போட்டு வளர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலில் வந்து சாணம் கோமியம் படாமல் இருந்தால் காலில் புண்ணு வராமல் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவு குறையும், ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம கொடுக்குற தேவனத்தை நல்லா எடுத்துக்கோ. பரணை போட்டு பண்ணுறதுன்றது ரொம்ப சிறப்பு. ஏன் கடா பிடிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வளர்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டாக்க ஆடு வந்து வளர்த்து அது குட்டி இன்று இனப்பெருக்கம் நடந்து பண்ணுறது ஒருங்கிணைந்த பண்ணத்தில் எனக்கு கொஞ்சம் வேலை பலு அதிகமாகிறதுனால அதை தவிர்த்துடுறோம். ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை எப்போயாவது ஒரு மாதம் 2 மாதம் அந்த ஆட்டினுடைய விலைகள் குறைவாக இருக்கும், ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த குறைவான காலங்களில் பார்த்து என்ன பண்ணுவோம், கிடாயாக பிடிச்சிட்டு வந்துடுவோம். இப்போ ஒரு 26 கிடாய் பிடிச்சின்னு வந்திருக்கோம். குறைவான ரேஞ்சில் தான் ஒரு 6200 ரேஞ்சில் பிடிச்சின்னு வந்திருக்கோம். பிடிச்சின்னு வந்து பார்த்திங்கன்னா அதை பரணையில் வளர்த்துட்ருக்கோம். அந்த ஆடினுடைய செம்மறி ஆடு தான் வந்து, அது செம்மறி ஆட்டில் இது வந்து மேச்சரி ஆடுன்னு சொல்லுவோம். அந்த ஆடு தான் வளர்த்துட்டு வரும். இந்த ஆடினுடைய குணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா புல்லு மேயும் கள்ளக்கொடி இதெல்லாம் சாப்பிடும், நல்ல வளர்ச்சி வரும். அதை வழி நடத்துறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா போகிற போக்கிலே போயிடும். ஒரு இரவு நேரத்தில் யாருன்னா திருடன் ஓட்டினா கூட போயிடும், இல்லை ஒரு இந்த மழை வந்துச்சுன்னா ஒரு திசை நோக்கியே போயிடும். அப்போ அதை வழி நடத்துறதுக்கு கூட இருந்து வழி நடத்த முடியுமான்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதுதான் வெள்ளாடு. வெள்ளாடுன்றது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் பல்லாட்டை என்ன பண்ணுறோம், ஒரு குட்டி வச்சுருக்கோம். அந்த குட்டியை என்ன பண்ணோம், வழி நடத்தும். அது முன்னாடி போகும், இது பின்னாடி வழி நடத்தும். அது முன்னாடி போய் எங்கே மேயுதோ அதோட கூட மேயும், எங்கே வருதோ அதோட கூட வரும். ஒரு நாய் துரத்துதுன்னா கூட அதை இடிக்கிறதுக்கு போகும், துரத்தும். இந்த பல்லாடு என்ன பண்ணும், இடிக்கிறதுக்கு போகும், அந்த நாயை துரத்தி விடும். ஆனால் இது என்ன பண்ணும், ஓட ஆரம்பிக்கும். அதனால தான் எப்போவுமோ வெள்ளாடு வளர்க்கும்போது, இந்த செம்மறி ஆடு வளர்க்கும்போது கண்டிப்பாக ஒரு வெள்ளாடு, அதில் பல வெள்ளாடுன்றது ஒரு குடும்பம். ஆனால் அதில் நிறைய ரகங்கள் இருக்குது. பல்லாடு, கொடியாடு, நாட்டாடு, இந்த மாதிரி நிறைய ரகங்கள். ஏதோ ஒரு ஆடை நீங்கள் அதை கையாளும் போது ரெண்டும் அதை நான் வழி நடத்த சௌகரியமாக இருக்கும். அந்த மாதிரி நான் வழி நடத்தின்னு வரேன். வருது அது எனக்கு வந்து இருக்கிற எங்கள் கள்ளக்குடியை நான் எந்த சந்தைப்படுத்த வேண்டிய வேலையும் இல்லை. கால்நடையில் ஆட்டுக்கு கொடுக்கும்போது நல்லா செரிமானமாகி அது வளர்ச்சி நல்லா வளரும். அதுவே கால்நடையில் பசு கொடுத்தேனியா 2 நாளுக்கு தொடர்ந்து கொடுத்தேனியா லூஸ் மோஷன் பேதி ஆகும், கலியும். அதனால் அதுக்கு தொடர்ந்து கொடுக்க முடியாது. அதனால் காடு வச்சுருந்தா சிறப்பு. இப்போ எங்கிட்ட கள்ளக்கொடியும் இருக்குது, ஆடு இருக்குது. ரெண்டுமே எனக்கு இருக்கும்போது வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி. வெளியிலேருந்து எந்த ஈடு பொருளும் வாங்க வேண்டிய வேலை இல்லை. அதே சமயம் டெய்லி எனக்கு வந்து 10 to 20 கிலோ சாணம் கோமியம் கிடச்சிருது. அப்போ எது எனக்கு எடுத்து டெய்லி ஒரு ஈடுபொருள் தயார் பண்ண கொடுத்துட்றோம். ஏன்னா எப்பவும் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மாற்றி மாற்றி ஏதோ ஒரு பயிர் இருந்துகிட்டு இருக்கும். டெய்லி எனக்கு பச்சை சாணமோ கோமியம் வேணும். அப்போ இதை எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம், டெய்லி ஈடுபொருளுக்கு தயார் பண்ணிக்கிறோம். அப்போ கீழே பார்த்தீங்கன்னா பரணையும் சுத்தமாக இருக்கும். எனக்கும் டெய்லி உரம் தயார் பண்ண இது கிடச்சிருது. இது பல வகையில் நன்மை. அப்போ மொத்தமாக ஒரு பண்டிகை காலத்தில் அதை மொத்தமாக விற்போம். கிலோ கணக்கில் விற்றா விவசாயிக்கும் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் இருக்கும், வியாபாரிக்கும் ஒரு பாரபட்சம் இல்லாமல் போகும். வெயிட் போட்டு போன சென்றாண்டு 450 ரூபா கொடுத்தோம் உயிரிட. இப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பாரபட்சம் இல்லாமல் இருக்கும். விவசாயி ஏமாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி. நீங்கள் மொத்தமாக ஒரு பேரம் பேசி கூட கொத்தியாக பேசும்போது நம்மளால் அதை பிடிச்சி பேச முடியாது. வியாபாரி வந்து எப்படியா இருந்தாலும் அடித்து நம்மகிட்ட குறைவான ரேட் வாங்கிடுவோம். அதனால் தவிர்த்துக்குவேன். நான் எடை போட்டு தான் கொடுக்குறது. அப்போ எடை போட்டு கொடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டான நியாயமான ஒரு இது கிடைக்காது. ஒரு மொத்த தொகை எனக்கு அது ஒரு விவசாயம் தானே அது. இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஈடுபொருள் சாப்பிட்டு உரமும் கொடுத்துருச்சு, மொத்த அமௌண்ட்டும் நம்மளுக்கு கிடச்சிச்சு. அது ஒரு பெரிய நிகர லாபம். சேமிப்பு கும்பலாக பேங்க்லேருந்து எடுத்த மாதிரி ஒரு லாபம். ஆண்டுக்கு இப்போ 6200 ரூபாய்க்கு வாங்கினது 10 மாதம் இல்லை, அதிகபட்சம் 11 மாதம் 12 மாதம் நிகர வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா ஒரு மாதம் அந்த கேப்பு விடுவோம். பரணையில் நோய் தொற்று இருக்குன்றதுனால ட்ரை பண்ணி அது மேலே இதெல்லாம் தெளிப்போம், சுண்ணாம்பு தண்ணிலாம் தெளித்து அதை காய வைப்போம். ஏன்னா பூஞ்சான் உருவாயிடும். உங்களுக்கு ஈரத்தன்மையோடு வந்தால் சாணம் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா ஒரு பூஞ்சான் நோய் உற்பத்தி ஆகிடும். அது ரொம்ப முக்கியம். பெட்டு ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த பெட்டாக இருந்தாலும் கால்நடைக்குன்னு சரி மற்ற விவசாயத்துக்கு இருந்தாலும் ஈரத்தன்மையை தக்க வச்சுக்கூடாது.
காஞ்சதும் இதாக இருக்கணும், ஈரத்தன்மையாக இருந்தால்தான் அதனால் நாங்கள் ஒரு மாதம் அதை 10லேருந்து 11 மாதம் எனக்கு 20,000 ரூபாய்க்கு சராசரி விற்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆடு 6,000 ரூபாய்க்கு வாங்கி 20,000 விற்கிறோன்னா எனக்கு எந்த ஒரு செலவும் இல்லை. செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணாள் நானாக பார்த்துட்டுனா பண்ணிவிடுவேன், இல்லைனா ஒரு பொண்ணால் வச்சு நம்ம அதை பார்ப்போம், அதுதான் செலவு. அப்போ ஒரு ஆடு மேலே பார்த்திங்கன்னா எனக்கு நிகர லாபம் 14,000லேருந்து 15,000 நிகர லாபம். ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் அடுத்ததாக கோழி வளர்ப்பு பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்குது. நம்மளுக்கு கையாளுறது வந்து என்னுடைய அனுபவத்தில் சிறுவிடை ரொம்ப சிறப்பு. சிறுவிடைன்னு பார்த்திங்கன்னா கோழி வந்து இனவர்த்தி அதிகம், முட்டையினுடைய எண்ணிக்கைகள் அதிகமாகுது. என்னன்னா எடை குறையும், ஆனால் எடை குறைஞ்சாலும் எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்குது. இனவர்த்தியில் அதிகமாக முட்டைகளினுடைய எண்ணிக்கை 17லேருந்து 20 கூட தொட்டுடுது. ஆனால் பெருவிடை 10 தான் வருது. அதே சண்டை சேவல்லாம் பார்த்திங்கன்னா சண்டை கோழியெல்லாம் வந்து அதிகபட்சம் ஒரு 6லேருந்து 7 தான் விற்கிது. இதை சிறுவிடையில் ரொம்ப சிறப்பு மிக்கது என்னன்னு கேட்டிங்கன்னா இனப்பெருக்கம் அதிகமாகும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை பிடிச்சிக்கிற போகிற அது எதிரிகள், அதாவது பருந்து, கருடன் என்ற பருந்து, காக்கா இந்த கொத்தி எடுக்கிறான்னா அது தெரிஞ்சுக்கும், அது சுதாரிச்சுக்கும், அது ஒரு வகையான ஒரு சவுண்டை கொடுக்கும். அப்போ சவுண்டு கொடுக்கும்போது அதனுடைய குஞ்சுகள் மற்ற கோழிகள்லாம் தயாராகிடும், பாதுகாத்துக்கும், தன்னைத்தானே பாதுகாத்துக்கும். அது பெருவிடையில் அந்த சத்தமோ அந்த சிக்னல் கொடுக்குறதில்ல, சண்டை கோழியெல்லாம் கொடுக்குறதில்ல. அப்போ எளிமையாக வந்து வனவிலங்கு காட்டு விலங்கு பார்த்திங்கன்னா கீரியோ இல்லை பாம்போ வந்து எளிமையாக பிடிச்சின்னு போய்டும். மற்ற கோழியில் பார்த்திங்கன்னா இதில் சிறுவிடை ரொம்ப சிறப்பு. சிறுவிடை தான் அதிகமாக வச்சுருக்கோம். மற்றது பார்த்திங்கன்னா பெருவிடையில் கொஞ்சமாக சண்டை கோழியில் ஒரு 4 கோழியும் வச்சுருக்கோம். இது கோழியில் பார்த்திங்கன்னா இது. அதுக்கடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா வான்கோழியிலே ரொம்ப சிறப்பு மிக்கது. ஒரு 2லேருந்து 3 தான் ஏன்னா கையாளணும். அதுக்கு மேலே கையாண்டிங்கன்னா பயிரை கொத்தி சாப்பிடும். ஓரிலை தாவரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 1 கிலோலேருந்து 2 கிலோ கொத்தி சாப்பிட்றோம். அப்போ நம்மளுக்கு இடையூறாக இருக்கும். 2 கோழி இல்லை 3 கோழி கண்டிப்பாக சேவல் கூட இருக்கணும். இனவர்த்திக்கு சேவல் இல்லாமல் வான்கோழி பண்ணக்கூடாது, சேவல் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற புல் பூரா கொத்தி சாப்பிட்றோம். கொத்தி சாப்பிடும்போது நம்ம சுத்தம் பண்ண வேண்டிய வேலை இல்லை. 2 in 1. அதை என்ன பண்ணுவோம், அதை எல்லாத்தையும் கொத்தி சாப்பிட்டா நம்ம செதுக்கிறதா அதை சுத்தம் பண்ணுற வேலை இல்லை, அது எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அப்போ சுத்தமாகவும் இருக்கும். முட்டை கொடுத்துருது, ஒரு முட்டை 10 ரூபாய்க்கு மேலே. அதை பாதுகாத்துருவோம். அது கடுவோட பார்த்திங்கன்னா நுண்ணுயிரி இனப்பெருக்கும். ஒரு பறவை இனம், ஒரு தாவரம் இதுக்கும் பார்த்திங்கன்னா கால்நடையும் பறவைனங்கள் மற்ற எல்லா கடுவடைகள்லையும் கடுவடைகள்லையும் ஒரு நுண்ணுயிர்கள் இனப்பெருக்கம் அதிகமாகுன்றது அறிவியல் ஆராய்ச்சி நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. நுண்ணுயிர்கள்ன்றது மிகப்பெரிய நம்மளுக்கு இயற்கை விவசாயத்துக்கு தேவையானது. அப்போது எல்லாமே மாட்டு சாணத்துலேயோ நம்ம கொடுக்குற நுண்ணுயிர்கள் இனப்பெருக்கம் ஆயிருமா அப்படின்றதெல்லாம் சாத்தியம் கிடையாது. நம்ம இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஆடு மாடு கோழி இதுங்களெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நுண்ணுயிர்கள் இனப்பெருக்கம் மிக சீக்கிரமாகவும் குறுகிய காலத்தில் அதிகமாகவும் இனப்பெருக்கமாகும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது ஒருங்கிணைந்த பண்ணையில் வயலில் குடும்பம் இருக்கும் அப்படின்னா கினிக்கோழின்ற ஒரு ஜப்பானிய கோழி, அது நம்ம நாட்டில் கிடையாது, கொஞ்சம் சின்னதாக இருக்கும், புள்ளியாக இருக்கும். அதுதான் ஆண் ஒன்று பெண் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அது ஏன் இருக்கணும் அந்த குடும்பம்னு கேட்டிங்கன்னா சாயந்தர வேலைகளில் தான் விஷ ஜந்துக்கள் வெளியே வந்து தன்னுடைய இரை தேடி வரும். விஷ ஜந்துக்கள் பாம்போ இல்லை கீரி மற்ற முயல் எலிங்கெல்லாம் வெளியே வரும். அப்போ வெளியே வரும்போதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கினிக்கோழின்றது சாயந்தரம் 6 மணி அளவில் ஒரு கீச்சுன்னு ஒரு சத்தம் போடும். அந்த சவுண்டில் பார்த்திங்கன்னா அந்த சுற்று வட்டாரத்தில் அந்த சவுண்டு கேட்குற வரைக்கும் எந்த விஷ ஜந்துவும் வராது. அது வேறு பக்கம் பாதையை மாற்றி வேறு பக்கம் பயணம் பண்ணும். இதுக்கு மேலே வந்து நான் மிகப்பெரிய எனக்கு கலையை கட்டுப்படுத்துறது நெல் வயலில் வாத்து வச்சுருக்கேன். வாத்து வந்து ரொம்ப வரப்பிரசாதம். வாத்து பார்த்திங்கன்னா எனக்கு கலையை கட்டுப்படுத்துறதுல மிகப்பெரிய ஒரு வல்லுநர்னு கூட சொல்லலாம். எனக்கு முட்டை வருமானம், வாத்து பெருசாச்சுன்னா இறைச்சிக்கு அதை சந்தைப்படுத்திடுறோம். கலையை கட்டுப்படுத்தி உடனடியாக அதை நுண்ணுயிர் எனக்கு சாப்பாடாக போயிடுது கழுவிடு. இது வாத்து இதெல்லாம் கொஞ்சம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஒரு பக்கம் வருமானம் கிடையாது, எல்லா பக்கமும் வரும். கோழி வந்துடுது, அதுக்கு மேலே ஆடு ஒரு கும்பலாக ஒரு நிகர லாபம் வந்துடுது. இதற்கு மேலே பார்த்திங்கன்னா எங்களுக்கு காய்கறி மேட்டுப்பாத்தி அமைச்சு அந்த மேட்டுப்பாத்தியில் கத்திரி மிளகா தக்காளி எங்களுக்கு தேவையானது மஞ்சள் நிறைய பயிர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 வகையான வாசனை திரவங்கள் கீரை பப்பாளி எல்லாமே பண்ணியிருக்கோம். எங்களுக்கு கரும்பு தேவையான அளவுக்கு எல்லாமே பண்ணியிருக்கோம். அது ஒரே நேரத்தில் ஒரே டைமில் பண்ண முடியுமா அப்படின்லாம் கிடையாது. இப்போ 50 ரகம் இருக்குதுன்னா குறைஞ்சது 5 ஆண்டு காலம் ஆச்சு அதெல்லாம் கொண்டாந்து சேர்க்க. மஞ்சள்லேயே 7 ரகம் வச்சுருக்கோம்,
கஸ்தூரி, கருமஞ்சள், விரலி மஞ்சள், நாட்டு மஞ்சள்னு நிறைய மஞ்சள் வச்சுருக்கோம். எங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிறோம், அரைச்சிக்கிறோம். அந்த மாதிரி கிழங்கு வகைகள், குச்சி எல்லாமே வச்சுருக்கோம். இப்போ இதை ஒரே டைமில் பண்ண முடியுமானா கடினமாக இருக்கும். ஒரு பயிற்சிக்கு போகிறோம், ஒரு விவசாயம் பார்க்குறோம், அங்கே நம்மகிட்ட இல்லாத இருக்கும், அதை தருவோம். ஒரு இடத்துக்கு போகிறோம், இப்போ ஈசா மண்காப்பகத்துக்கு போனோம், அங்கே ஒரு பொருள் விற்பாங்க, அதை கொண்டாந்து கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறோம். அதே மாதிரி மரப்பயிர் பண்ணுறோம். மரப்பயிர் பார்த்திங்கன்னா வரப்புகளில் மட்டும் பண்ணுறோம். வரப்புகளில் பண்ணால் உங்களுக்கு மரப்பயிரில் நிழல் வரும், அணில் வரும், இந்த மாதிரி தொந்தரவுகள்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி கிடையாதுங்க. மரப்பயிர் வரப்பில் பண்ணிடுறோம். அது அந்த தழைகள்லாம் வெட்டி 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு முறை பசுந்தாள் தழமாக பயன்படுத்திக்கிறோம். அது இலைகள் கம்மியாக தான் இருக்கும், அதில் பறவைனம் உட்காருது. அப்போ அந்த பறவைனம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூச்சி கட்டுப்பாடு, எலியெல்லாம் பிடிக்கிறதுக்கு வசதி வாய்ப்பாக இருக்குது. அதிலே பழ ரகங்கள்லாம் வச்சுருக்கோம். பழம் ஆண்டுக்கு ஒரு முறை பழமும் கொடுத்துருது. இது தற்சார்பு வகைக்கு நம்மளுக்கு கை கொடுக்கும். ஒரு சில மரம் உடனடியே நம்மளுக்கு சீத்தா, இந்த மாதிரி கொய்யா, இதெல்லாம் ஒரு ஆண்டு காலத்தில் கொடுக்கும். பழம்லாம் நீண்ட காலம் எடுத்துக்கும். அப்போ அது காலம் அதுக்கு நாம் எடுத்துக்கும். காலம் எடுத்துக்கும் போது நாமளும் அதை கூட பயணம் பண்ணி தான் ஆகணும். 10 ஆண்டு காலம் ஆகும், நிறைவடைய 10 ஆண்டு காலம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் ஒரு அரசு ஊழியரை அந்த ஓய்வு பெற்றா எப்படி பென்ஷன் வருதோ அந்த மாதிரி தற்சார்பு வாழ்க்கையில் அந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வருமானம் தொடர்ச்சி ஆகிடும். விதைகளும் நம்மக்கிட்டே உருவாயிடுது, நம்மக்கிட்ட பழம் காய் எல்லாம் உருவாயிடும், மறுசுழற்சிக்கு நாமளே உருவாயிடும். அந்த அறிவியல் பட்டம் இதெல்லாம் படிப்படியாக நாமளே வளர்த்துக்கிறதுக்கு இது காலம் எடுத்துக்கும். இந்த 10 ஆண்டு காலம் ஆயிடுச்சு எனக்கு. அப்போ இந்த தற்சார்புக்கு வரணுன்னா காலம் எடுத்துக்கும். வந்தும்போது நம்மளுக்கு ஒரு சில காலத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வருமானம், தொடர் வருமானம் வரும். இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கொலைவி கூடு இருக்குது நம்மகிட்ட. கொலைவி கூடுனா செங்கொலைவி, கிட்டத்தட்ட ஒரு கொலை பார்த்திங்கன்னா ஒரு கட்டவரில் பெருசு இருக்கும். அந்த கொலைவை கண்டாலே விவசாயிங்களுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா அது எப்படியாவது கூண்டை கலைச்சி துரத்தணுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால் பாதிப்புக்குள்ளாகுதுன்னு சொல்லி. ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு அது பாதிப்பு இல்லை, நன்மைன்னு சொல்லலாம். கொலைவி கூடு கட்டுறதே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா கொலைவிக்கு தேவையான உணவுன்னு பார்த்திங்கன்னா புழு தான். புழு நம்ம தோட்டத்தில் இருக்கிற புழு எடுத்து சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி எனக்கு இயற்கையாகவே வந்துச்சு. அதை பாதுகாத்து வச்சுருக்கேன். பாதுகாத்துனா அதை அந்த மரத்தில், தென்னை மரத்தில் கட்டியிருக்கு. தென்னை மரத்தில் பக்கம் இருக்கிற மரத்தில் கூட, அந்த மரத்துலேயும் எந்த மரத்துலேயும் தேங்காய் மரத்தில் ஏறி எதுவும் அதை தொந்தரவு பண்ணாமல், கீழே வந்து எந்த ஒரு விறகடுப்பு மூட்டி புகை வராமல் பார்த்துக்கிறது. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு வாகனம் வரும்போது தென்னை மரத்தில் படுறது, இல்லை அந்த வாகனத்தில் இருக்கிற எரிப்பு வர புகையும் படாமல் பாதுகாப்பாக வச்சுருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் இருக்குது. இப்போ இது ஏதாவது கீழே மட்டையோடு இருக்குது, மட்டை கீழே இருந்தாலும் பக்கத்து மரத்தில் போய் காட்டிக்கிட்டு வருது. நான் பயிற்சி எடுத்த வரைக்கும் தேன்பூச்சி, கொலைவி இனங்கள் பார்த்திங்கன்னா அதை நம்ம தொந்தரவு கொடுக்கணும்னு சொல்லி மனசார நினச்சாலே அதுக்கு அந்த வைப்ரேஷன் அலைகள், எண்ண அலைகள் அது தெரிய வருமா. அதுக்கப்புறம் தான் நம்மளை தாக்கிறதுக்கு முயற்சி எடுக்குமா. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு மழையில் ஒரு காற்று வந்து ஒரு சின்னதாக ஒரு அடி பரப்பளவில் ஒரு இது விழுந்துருச்சு கீழே, அந்த ஓடு கீழே இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் பதட்டமாக இருந்தோம். கால்நடையெல்லாம் பக்கத்தில் இருந்துச்சு, நாங்களாம் இருந்தோம்லாம் வீட்டுக்குள்ளே போய் எல்லாம் மறைஞ்சிட்டு தான் இருந்தோம். ஆனால் பாதிப்புக்குள்ளே ஆக்கலை, அது கீழே வந்து வீழ்ந்து எல்லா இது பூச்சியும் போயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம எண்ண அலைகள் போய் தான் அந்த தேன்பூச்சியோ இதோ. அதனால் நாங்களும் அதை தொந்தரவு பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப நன்மையாக இருக்குது. அதேமாதிரி ஊடுபயிரில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நான் ஆமணக்குன்ற கொட்டமுத்து பிரதானமாக பண்ணுவேன். விவசாயி, அது எந்த விவசாயின்னு சொல்லவில்லை, பொதுவாக எந்த விவசாயம் இருந்தாலும் அகத்தியும் முருங்கையும் இருக்கணும். அதை அருகாமையில் வைக்கக்கூடாதுன்னு முன்னோர் சொன்னாங்க. அருகாமையில் வைக்கக்கூடாதுன்னா அது ஒரு அறிவியல். வீட்டுக்கு அருகாமையில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை நம்மளால தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வந்து வீட்டுக்கு எதிர்க்க வந்தாக்கா அது ஆகாதுன்னு சொல்லி இப்போ தனியாக அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது தவறான ஒரு எண்ணலைகள், அதெல்லாம் தவிர்த்துக்கணும். அருகாமையில் இருக்கக்கூடாதுன்னு முன்னோர்கள் அறிவியல் பூர்வமாக சொன்னது என்னென்னா, எளிமையாக உடையும். அது அகத்தியும் முருங்கைக்கறியும் எளிமையாக உடையும். அது உடையும் போது குழந்தைங்க மேலே ஆள் மேலே விடும் அப்படின்றதுனால அதை கொஞ்சம் தூரமாக நடணும்னு சொல்லுவாங்க. அதனால் அகத்தி ரொம்ப முக்கியமானது. அகத்தியில் அதிகமான யூரியா சத்துக்கள், நைட்ரஜன் என்ற கால்சியம் சத்து எந்த தாவரத்தினாலேயும் முடியாத ஒரு செய்யாத ஒரு வேலைகள் செய்யும் அகத்தி. சூரிய ஒளியில் 12 மணி நேரமும் சேகரித்து தன்னையும் சாப்பிட்டு வளர்ந்துக்கிட்டு தன்னுடைய கீழே வேருங்களுக்கு அமைச்சு வேறு முடிச்சில் வச்சுக்கிட்டு தண்ணி போச்சுன்னா அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற தாவரங்களுக்கெல்லாம் யூரியா சத்தை கொடுக்கறது. அது அந்த தாவரத்தை கால்நடை கொடுத்தீங்கன்னா விஷச்சந்து ஏதாவது அதை தொட்டிருந்தா கால்நடையை அந்த விஷத்தையே முறிக்கக்கூடிய தன்மை உண்டு. அது அறிவியல் பூர்வமாக சொல்லியிருக்காங்க.
அந்த கால்நடைக்கு ஒரு வாரம் ஒரு முறையாவது கொடுக்கணும். தினசரி கொடுக்குறதுன்றது சிறப்பு, ஆனால் வாரம் ஒரு முறையாவது கொடுக்கணும். நாமளும் எடுத்துக்கணும், அது உணவாக எடுத்துக்கணும். ஆக முதல் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அகத்தி, விவசாயம்னு நீங்கள் கையாளுறீங்கன்னா அகத்தியும் முருங்கையும் கண்டிப்பாக கையாளணும். இல்லாத நீங்கள் விவசாயம் பண்ணுறதில்லன்றது உடன்பாடு கிடையாது, ஜெயிக்க முடியாது. லெமன் கிராஸு, அகத்தி, நொச்சியில் நீல நொச்சி, வெள்ளை நொச்சி, இது இருக்குது, மாயன் கீரை இருக்குது. இந்த மாதிரி நிறைய கீரைகள்லாம் நாங்கள் வச்சு எங்களுக்கு தற்சாப்பிடுக்கு நாங்கள் உணவுக்கு எடுத்துக்கிறோம். இது வரைக்கும் அந்த இதுங்க பழ வகைகள் இன்னும் கைக்கு வரல. வாழை வருது, பப்பாளி வருது, இன்னும் பழ வகைகள்லாம் வரல, நடவு பண்ணியிருக்கோம் வரல. ஆமணக்கில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொட்டை எடுத்து வச்சுருவோம், அதை எடுத்து போய் எண்ணெய் அடிக்கிறோம், உணவுக்கும் பயன்படுத்திக்கிறோம். அதே சமயம் இந்த விளக்கு பொறிக்க வச்சுக்கிறதுக்கு அதுக்கும் பயன்படுத்திக்கிறோம். தலைக்கு வச்சு கோடை காலத்தில் தலைக்கு வச்சுக்கிறோம். ஒரு பொருள் கூட இந்த இயற்கை விவசாயத்தில்ன்றது ஒரு பொருள் கூட வீணாக போச்சுன்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அது இடமில்லை. அப்போ நம்மளுக்கு வெளியிலேருந்து வாங்குகிற பொருட்கள்லேருந்து காசு நம்மளுக்கு இருப்பு அதிகமாகும். அப்போ செலவு குறையுது, மகசூல் கூடுது. அப்போ ஒரு விவசாயி வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு எளிமையான வழி. இப்படி ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் எல்லாத்தையும் படிப்படியாக வளர்த்துட்டு வந்துடும் போது நம்மளுக்கு அந்த வருமானன்றது கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ சராசரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈடுபொருள், நம்ம வேலையாட்கள் இதெல்லாம் போய் இந்த 10 ஏக்கரில் எனக்கு சராசரி ஒரு மாதாந்திரன்னு பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபான்ற மாதிரி வருமானம் வருது. இதிலே நாங்கள் எல்லாமே உணவு, எரிபொருள் இதெல்லாம் பார்த்துட்டது மிச்சம். ஆட்கள் கூலியெல்லாம் கொடுத்து ஆண்டுக்கு 10லேருந்து 12 லட்ச ரூபா வருமானம். இது வர்றதுக்கு 10 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இன்னும் வருமானம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மண் வளம் ஆயிடுச்சு, அனுபவம் அதிகமாகிடுச்சு, சந்தைப்படுத்துறதும் நான் உருவாக்கிட்டோம். அப்போ இன்னும் கொஞ்சம் எனக்கு வருமானம் ஆண்டுக்கு மாதந்தரம் கூடுதலாக வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் நான் எனக்கு தனிப்பட்ட ஒரு உழைப்பு இதுன்னா கிடையாது. பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பம், நண்பர்கள், இந்த மாதிரி சக நண்பரோடு சேர்ந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து வந்து இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா குடும்ப நண்பர் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு ஒத்து போகணும். இல்லைன்னா சாத்தியம் இல்லை. அதில் வடிவமைக்க முடியாது. அவங்க புரிதல் இருக்கணும். புரிதல் இருந்தால் தான் வடிவமைக்க முடியும். எனக்கு எங்கள் துணைவாரே எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. எங்கள் அப்பா வழிகாட்டி எனக்கு நிறைய உறுதுணை. என்னோட கூட 2 பெண்கள் வேலைக்கு வராங்க ரெகுலராக, 2 ஆண்கள். மொத்த வேலைக்கு கும்பலாக கூப்பிட்டு வருவோம். அவங்களோட சக ஊழியரோடு நாங்கள் எங்களோட இருப்போம். குழி ஆட்கள்னு அவங்கள வேலை வாங்க மாட்டோம். அவங்க நம்ம குடும்பத்து ஆளுங்க மேலேயே சாப்பிட்டு அவங்களோட நம்ம சாப்பிட்றதே சாப்பிடுவோம். அவங்களோட சக நண்பராக இருந்தால்தான், ஒரு அடையாளப்பு இருந்தால்தான் நம்ம விவசாயத்தில் ஜெயிக்க முடியும். ஒரு கூலி ஆளுன்னு பார்த்து அவங்கள கொஞ்சம் நம்ம அலட்சியமாக பார்த்தோம்னா அவங்க கூலி வேலைக்கு மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. நேர காலம் பார்க்காம செய்யணும்னா நம்ம சொந்த பந்தம் மாதிரி வச்சுக்கணும் அவங்கள நம்மளோட. அந்த மாதிரி நிறைய பேர் எனக்குடைய ஒத்துழைப்பு இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்தோம். உழைப்பு இருக்கணும். பெரும்பாலும் ஒரு பகுதியாக நம்மளுடைய உழைப்பு இருந்தால் மட்டும்தான் ஒருங்கிணைந்த பண்ணையத்துலேயும் விவசாயத்தில் ஒரு ஜெயிக்க முடியும். ஆள் வச்சு தான் பண்ணுறன்னும் போது கொஞ்சம் கடினமாக இருக்கும். காலம் போக போக இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் போனால் ஒரு 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 அரசு ஊழியராக ஓய்வு பெற்ற ஒரு வருமானம் வரும் இல்லையா, பென்ஷன் மாதிரி, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஓய்வூதியம் வர மாதிரி கூட வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு இங்கே ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் எல்லாமே உருவாயிடுச்சு. அப்போ நம்ம எதிர்காலத்தில் ஒரு பெரிய இப்போ சேமிப்பு அப்போ நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இது சாத்தியம். நன்றி.